ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேரீ ஓரம் அடிப்பது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சேரீ ஓரம் அடிக்கிறதுக்கு சேரீயில் உள்ள ப்ளவுஸை தனியாக கட் பண்ணி வச்சிடணும். கட் பண்ணிவிட்டு அப்புறம் சேரீயில் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து கெட்ட பக்கமாக போட்டுக்கணும். கெட்ட பக்கத்தில் ஃபஸ்ட்டு வீடியோவில் காட்டின மாதிரியே ஒரு மடி, அப்புறம் ரெண்டாவது ஒரு மடி மடித்து மிஷினில் உள்ள நீடில் வச்சு அந்த எண்டிங்கில் ஒரு ஒரு குத்தி வச்சுக்கணும். குத்தி வச்சுட்டு அப்புறம் தான் மிஷினை ஓட்டை வைக்கணும். ஃபஸ்ட்டு தையல் போடும்போது இழுத்து தைச்சிக்கணும். அப்போ தான் அந்த தையல் பிரிந்து வராமல் இருக்கும். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு தையல் போடுறது இருந்தால் வீடியோவில் காட்டுற மாதிரியே இழுத்து போடுங்க. இழுத்து போட்டுட்டு அப்புறமா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து போட்டுகிட்டே வாங்க. தையல் மடிப்பு தூக்கிக்கிட்டே வரும். பட்டு சரி காட்டன் சரினா அதை நல்லா மடித்து விட்டு கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கணும். தேய்ச்சி விட்டால் அந்த ஃபினிஷிங் சரியாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சுக்கிட்டிங்கனாலும் அந்த ஃபினிஷிங் சரியாக வரும். நீங்கள் நீளமாக மடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தையல் சரியாக விழாது. அப்போ ஃபினிஷிங்கும் சரியாக இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து தேய்ச்சி விட்டு அப்புறம் தையல் போட்டுகிட்டே வாங்க. லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் இதே மாதிரியே தையல் போட்டே வாங்க. இப்படி ஓரம் அடித்தா சேரீயில் உள்ள பிசுறு வெளியில் தெரியாமல் இருக்கும். இப்போ சேரீயில் உள்ள எண்டிங் வரைக்கும் தையல் போட்டாச்சு. இதுபோல் லாஸ்ட்லேயும் அதே மாதிரி கொஞ்சம் இழுத்து அடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம மோரை அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது லைட்டாக தையலை இழுத்து அடித்தோம்ல, அது மாதிரி அடித்தோன்னா இந்த தையலும் கொஞ்சம் பிசுறு வெளியில் வராமல் நூல் பிரிந்து வராமல் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஓரம் அடித்தாச்சு. அதே மாதிரி அடுத்த ஓரமும் இதே மாதிரி குட்டி குட்டியாக மடித்து அடிச்சுக்கிட்டே வரணும். இப்போ சேரீயோட அடுத்த ஓரத்தை எடுத்தாச்சு. எடுத்து அதே மாதிரி மடித்து மிஷின் ஊசியை வச்சு குத்தி வச்சுக்கிட்டு சேரீ இழுத்து அடித்தோன்னா அந்த பிசுறு வெளியே வராமல் தையல் பிரிந்து வராமல் இருக்கும். அதே மாதிரி குட்டி குட்டியாக மடித்து கொஞ்சம் கொஞ்சமாக தையல் போட்டு கொண்டு வாங்க. அப்போ தான் ஃபினிஷிங் சரியாக வரும். தையல் ஃபினிஷிங் கரெக்டாக விழுந்தால் தான் சேரீ கெட்டும்போது நீட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நல்லா தேய்ச்சி விட்டு தையல் போடுங்க. தையல் தேய்ச்சி விட்டு போடும்போது தையல் விழுறது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அந்த தையல் கரெக்டாக விழாது. அதனால் நல்லா தேய்ச்சி விட்டு தையல் போட்டு கொண்டு வாங்க. இப்படி போட்டு கொண்டு வந்தால் நல்லா நீட்டாக இருக்கும். குட்டி குட்டியாக மடித்து கொண்டு வந்தால் சேரீ நீட்டாக இருக்கும். லாஸ்ட் எண்டிங்லேயும் அதே மாதிரி இழுத்து விட்டு தையல் போடுங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.